விக்ரம் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். தங்கலான் திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். தங்கலான் திரைப்படத்துக்கு பெரிய அளவில் ஓப்பனிங் வந்து இருக்க போகிறது. பெரிய அளவில் வந்து கலெக்ஷன் வந்து இருக்க போகிறது. ஸோ படம் ரிலீஸ் ஆகி 10 நாட்கள் மேலே வந்து ஆகிறது. ஸோ இதுக்கப்புறம் பெரிய அளவில் ஓப்பனிங், பெரிய அளவில் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லியே உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ முடியும் போது நீங்களே வந்து தங்கலான் திரைப்படத்து ஓப்பனிங்க்கும் தங்கலான் திரைப்படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டுக்கும் செம வந்து பண்ணுவீங்க. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக வந்து இருப்பீங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். விக்ரம் அவர்கள் கெரியர்லே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான திரைப்படமாக அமைந்தது தான் தங்கலான். ஸோ இந்த திரைப்படம் வந்து விக்ரம் அவர்களோட நடிப்பு வந்து பாராட்டாதவங்க யாருமே இருக்கவே முடியாது. ஸோ இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியானது. ஸோ தங்கலான் திரைப்படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் வந்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம் அந்த மாதிரி வந்து சில ஸ்டேட்டில் வந்து இருந்தது. ஓவர்சீஸ்லேயும் வந்து இந்த திரைப்படத்துக்கு பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை எல்லாம் பூர்த்தி செஞ்சதாக கேட்டால் எஸ், கண்டிப்பாக வந்து பூர்த்தி செஞ்சது. ஃபர்ஸ்ட் டேவே வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து பயங்கரமா இருந்தது. அடுத்த 3 நாட்களுக்கு இந்த திரைப்படத்தோட வசூலும் வந்து அதிகரித்து இருந்தது. ஃபர்ஸ்ட் டேவை விட படத்தோட கலெக்ஷன் வந்து செகண்ட் டே அதிகரித்து இருந்தது. தேர்ட் டே இன்னுமே வந்து அதிகரித்து இருந்தது. அதுக்கப்புறமா வீக் டேஸ்னால வந்து படத்தோட வசூல் வந்து கம்மியாகி மீண்டும் வந்து வீக்கெண்டில் வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து அதிகரித்தது. இந்த மாதிரி வந்து தங்கலான் திரைப்படத்தோட வசூல் வந்து அதிகரித்து கொண்டே இருந்தது. ஆனாலும் இது வரைக்குமே தங்கலான் திரைப்படம் வெறும் வந்து 130 140 கோடி ரூபாய்க்கு மட்டும்தான் வந்து வசூல் செய்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ என்னதான் வந்து தங்கலான் திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனத்துக்கு தங்கலான் திரைப்படம் டேபிள் ப்ராஃபிட் வந்து அதிகமாக கொடுத்துருந்தாலுமே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து பெருசாக வந்து லாபம் வந்து கொடுக்கல. ஒரு ஆவரேஜான ஜூனில் தான் வந்து தங்கலான் திரைப்படம் வந்து இருக்குது. ஸோ தமிழகத்தில் இந்த திரைப்படம் வந்து நார்த் இந்தியாவில் ரிலீஸ் ஆனால் மட்டுமே வந்து ஒரு மிகப்பெரிய லாபம் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா தங்கலான் திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட்டை வந்து 100 கோடி அப்படின்னு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் படத்தோட பட்ஜெட் வந்து அதிகரித்து விட்டது. அதுவும் வந்து அந்த பட்ஜெட்டை வந்து டைரெக்டாக வந்து ரஞ்சித் அவர்களே தன்னோட செலவில் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. எக்ஸ்ட்ரா 30 கோடி வந்து ரஞ்சித் அவர்கள் செலவு பண்ணி தங்கலான் திரைப்படத்தை எடுத்திருந்தாங்களாம். ஆக மொத்தத்தில் வந்து தங்கலான் திரைப்படம் வந்து 140 கோடி ரூபாய் மேலே வந்து பட்ஜெட்டில் வந்து உருவாக்கின திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இது வரைக்கும் வந்து தங்கலான் திரைப்படத்தோட வசூல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 140 150 கோடி ரூபாய் வரைக்கும் தான் வந்து தங்கலான் திரைப்படத்தோட வசூல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதனால் வந்து இப்போ வந்து மிகப்பெரிய ஓப்பனிங் வந்து ஹிந்தியில் வந்து கிடைக்க போகிறது. தங்கலான் திரைப்படத்தை ஹிந்தி ரிலீஸ் வந்து பண்ண போறாங்களா? அதுவும் என்னைக்குன்னா ஆகஸ்ட் 30ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமா மல்டி ஸ்கிரீன்ல வந்து ஹிந்தி ரிலீஸ் வந்து பண்ண போறாங்களா. ஸோ ஜென்ரலாகவே வந்து ஒரு திரைப்படம் வந்து தமிழகத்தில் ரிலீஸ் ஆனால் ஹிந்திலையும் வந்து எல்லாரும் ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. ஆனால் ஏன் இந்த மாதிரி வந்து கொஞ்ச நாள் தள்ளி ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கும். தங்கலான் திரைப்படக்குழு வந்து புது ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுறாங்களாம். தமிழகத்தில் ரிலீஸ் ஆன உடனே அந்த திரைப்படத்தோட ஓப்பனிங் வச்சு வேர்ட் ஆஃப் மவுத், அதாவது வந்து இங்கே பேசுகிற விஷயங்களை வச்சு வந்து அங்கேயும் வந்து இந்த திரைப்படத்துக்கு பெருசாக வந்து ப்ரொமோஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அந்த மாதிரி நிறையவே நடத்தலாம். அந்த மாதிரி வந்து ஹிந்தியில் வந்து பெரிய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லாம் சமீபத்தில் நடந்தது. ஸோ அதனால் ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படம் வந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ ஹிந்தியில் ஒருவேளை வந்து இந்த திரைப்படம் வந்து ஓரளவு நல்ல விமர்சனம் பெற்றாலே ஹிந்தியில் வந்து 100 150 கோடிக்கு மேலே வசூல் செய்ய வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே தமிழ் ஆடியன்ஸ் வந்து ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு, அதாவது வந்து தமிழ் திரைப்படம் தான், அங்கே இருக்க ஹிந்தி ஆடியன்ஸ் வந்து தமிழில் இந்த படத்தை பார்த்துட்டு ரியலி வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. ஒருவேளை நார்த் இந்தியாவில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஒரு பயங்கரமான விமர்சனம் வந்து ஒரு நல்ல விமர்சனம் இந்த திரைப்படத்துக்கு வந்தால் 180 கோடிக்கு மேலே வந்து ஹிந்தியில் மட்டுமே வசூல் செய்யும். ஒருவேளை தங்கலான் திரைப்படம் ஹிந்தியில் வந்து பாசிட்டிவான விமர்சனங்கள் பெற்றுவிட்டால் கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிட்டாக வந்து விக்ரம் அவர்கள் கெரியரே வந்து இருக்கும். தங்கலான் 2க்கு வந்து ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கும். எப்படி KGF, RRR, அதுக்கப்புறம் காந்தாரா அந்த திரைப்படங்களும் ஹிட் ஆச்சோ அதே மாதிரி தங்கலானும் ஹிட் ஆக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த 1000 கோடி பட்ஜெட், 1000 கோடி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவும் அச்சுப்பட வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இந்தியில் இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது பொறுத்து தான் வந்து அடுத்து தங்கலான் திரைப்படத்தோட வசூலை பற்றி பேச முடியும். ஸோ யாரெல்லாம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி தங்கலான் திரைப்படத்தோட ஹிந்தி ரிலீஸுக்கு வெயிட் பண்ணுறீங்க, ஹிந்தி ஆடியன்ஸ் வந்து இந்த திரைப்படத்தை எப்படி கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல. விக்ரம் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். தங்கலான் திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். தங்கலான் திரைப்படத்துக்கு பெரிய அளவில் ஓப்பனிங் வந்து இருக்க போகிறது. பெரிய அளவில் வந்து கலெக்ஷன் வந்து இருக்க போகிறது. ஸோ படம் ரிலீஸ் ஆகி 10 நாட்கள் மேலே வந்து ஆகிறது. ஸோ இதுக்கப்புறம் பெரிய அளவில் ஓப்பனிங், பெரிய அளவில் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லியே உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ முடியும் போது நீங்களே வந்து தங்கலான் திரைப்படத்து ஓப்பனிங்க்கும் தங்கலான் திரைப்படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டுக்கும் செம வந்து வெயிட் பண்ணுவீங்க. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக வந்து இருப்பீங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம்.
விக்ரம் அவர்கள் கெரியர்லே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான திரைப்படமாக அமைந்தது தான் தங்கலான். ஸோ இந்த திரைப்படம் வந்து விக்ரம் அவர்களோட நடிப்பு வந்து பாராட்டாதவங்க யாருமே இருக்கவே முடியாது. ஸோ இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியானது. ஸோ தங்கலான் திரைப்படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் வந்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம் அந்த மாதிரி வந்து சில ஸ்டேட்டில் வந்து இருந்தது. ஓவர்சீஸ்லேயும் வந்து இந்த திரைப்படத்துக்கு பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை எல்லாம் பூர்த்தி செஞ்சதாக கேட்டால் எஸ், கண்டிப்பாக வந்து பூர்த்தி செஞ்சது. ஃபர்ஸ்ட் டேவே வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து பயங்கரமாக இருந்தது. அடுத்த 3 நாட்களுக்கு இந்த திரைப்படத்தோட வசூலும் வந்து அதிகரித்து இருந்தது. ஃபர்ஸ்ட் டேவை விட படத்தோட கலெக்ஷன் வந்து செகண்ட் டே அதிகரித்து இருந்தது. தேர்ட் டே இன்னுமே வந்து அதிகரித்து இருந்தது. அதுக்கப்புறமா வீக் டேஸ்னால வந்து படத்தோட வசூல் வந்து கம்மியாகி மீண்டும் வந்து வீக்கெண்டில் வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து அதிகரித்தது. இந்த மாதிரி வந்து தங்கலான் திரைப்படத்தோட வசூல் வந்து அதிகரித்து கொண்டே இருந்தது. ஆனாலும் இது வரைக்குமே தங்கலான் திரைப்படம் வெறும் வந்து 130 140 கோடி ரூபாய்க்கு மட்டும்தான் வந்து வசூல் செய்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ என்னதான் வந்து தங்கலான் திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனத்துக்கு தங்கலான் திரைப்படம் டேபிள் ப்ராஃபிட் வந்து அதிகமாக கொடுத்துருந்தாலுமே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து பெருசாக வந்து லாபம் வந்து கொடுக்கல. ஒரு ஆவரேஜான ஜூனில் தான் வந்து தங்கலான் திரைப்படம் வந்து இருக்குது. ஸோ தமிழகத்தில் ஸோ இந்த திரைப்படம் வந்து நார்த் இந்தியாவில் ரிலீஸ் ஆனால் மட்டுமே வந்து ஒரு மிகப்பெரிய லாபம் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா தங்கலான் திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட்டை வந்து 100 கோடி அப்படின்னு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் படத்தோட பட்ஜெட் வந்து அதிகரித்து விட்டது. அதுவும் வந்து அந்த பட்ஜெட்டை வந்து டைரெக்டாக வந்து ரஞ்சித் அவர்களே தன்னோட செலவில் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. எக்ஸ்ட்ரா 30-40 கோடி வந்து ரஞ்சித் அவர்கள் செலவு பண்ணி தங்கலான் திரைப்படத்தை எடுத்திருந்தாங்களாம். ஆக மொத்தத்தில் வந்து தங்கலான் திரைப்படம் வந்து 140 கோடி ரூபாய் மேலே வந்து பட்ஜெட்டில் வந்து உருவாக்கின திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இது வரைக்கும் வந்து தங்கலான் திரைப்படத்தோட வசூல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 140-150 கோடி ரூபாய் வரைக்கும் தான் வந்து தங்கலான் திரைப்படத்தோட வசூல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதனால் வந்து இப்போ வந்து மிகப்பெரிய ஓப்பனிங் வந்து ஹிந்தியில் வந்து கிடைக்க போகிறது. தங்கலான் திரைப்படத்தை ஹிந்தி ரிலீஸ் வந்து பண்ண போறாங்களா? அதுவும் என்னைக்குன்னா ஆகஸ்ட் 30ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமா மல்டி ஸ்கிரீன்ல வந்து ஹிந்தி ரிலீஸ் வந்து பண்ண போறாங்களாம். ஸோ ஜென்ரலாகவே வந்து ஒரு திரைப்படம் வந்து தமிழகத்தில் ரிலீஸ் ஆனால் ஹிந்திலையும் வந்து எல்லாரும் ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. ஆனால் ஏன் இந்த மாதிரி வந்து கொஞ்ச நாள் தள்ளி ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கும். தங்கலான் திரைப்படக்குழு வந்து புது ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுறாங்களாம். தமிழகத்தில் ரிலீஸ் ஆன உடனே அந்த திரைப்படத்தோட ஓப்பனிங் வச்சு வேர்ட் ஆஃப் மவுத், அதாவது வந்து இங்கே பேசுகிற விஷயங்களை வச்சு வந்து அங்கேயும் வந்து இந்த திரைப்படத்துக்கு பெருசாக வந்து ப்ரொமோஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அந்த மாதிரி நிறையவே நடத்தலாம். அந்த மாதிரி வந்து ஹிந்தியில் வந்து பெரிய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லாம் சமீபத்தில் நடந்தது. ஸோ அதனால் ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படம் வந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ ஹிந்தியில் ஒருவேளை வந்து இந்த திரைப்படம் வந்து ஓரளவு நல்ல விமர்சனம் பெற்றாலே ஹிந்தியில் வந்து 100-150 கோடி மேலே வசூல் செய்ய வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே தமிழ் ஆடியன்ஸ் வந்து ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு, அதாவது வந்து தமிழ் திரைப்படம் தான், அங்கே இருக்க ஹிந்தி ஆடியன்ஸ் வந்து தமிழில் இந்த படத்தை பார்த்துட்டு ரியலி வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. ஒருவேளை நார்த் இந்தியாவில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஒரு பயங்கரமான விமர்சனம் வந்து ஒரு நல்ல விமர்சனம் இந்த திரைப்படத்துக்கு வந்தால் 180 கோடிக்கு மேலே வந்து ஹிந்தியில் மட்டுமே வசூல் செய்யும். ஒருவேளை தங்கலான் திரைப்படம் ஹிந்தியில் வந்து பாசிட்டிவான விமர்சனங்கள் பெற்றுவிட்டால் கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிட்டாக வந்து விக்ரம் அவர்கள் கெரியரே வந்து இருக்கும். தங்கலான் 2க்கு வந்து ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கும். எப்படி KGF, RRR அதுக்கப்புறம் காந்தாரா அந்த திரைப்படங்களும் ஹிட் ஆச்சோ அதே மாதிரி தங்கலானும் ஹிட் ஆக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த 1000 கோடி பட்ஜெட் 1000 கோடி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவும் அச்சீவ் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இந்தியில் இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது பொறுத்து தான் வந்து அடுத்து தங்கலான் திரைப்படத்தோட வசூலை பற்றி பேச முடியும். ஸோ யாரெல்லாம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி தங்கலான் திரைப்படத்தோட ஹிந்தி ரிலீஸுக்கு வெயிட் பண்ணுறீங்க, ஹிந்தி ஆடியன்ஸ் வந்து இந்த திரைப்படத்தை எப்படி கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல